ஹாய், வெல்கம் டு ஐஏஎஸ் பை ஹார்ட். ஸோ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் பேக்கேஜ் ஃபார் COVID-19. ஸோ ஆக்சுவலி 12th May 2020. ஸோ இந்த டேட்டில் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அதாவது கொரோனா வைரஸ் இம்பேக்ட்னால இந்தியாவில் அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ், கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்தியாவோட என்டையர் எக்கனாமியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும், கம்மிங் இயர்ஸ் இல்லை கம்மிங் டேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், ஆக்சுவலி அந்த ஆடியோலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒன்று, அதை பற்றி நம்ம அவருடைய என்டையர் ஸ்பீச்சில் ஒரு தீம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஸோ அதுதான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படின்றது. ஸோ தட் இஸ் டூ இட் யுவர் செல்ஃப் எக்கனாமிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படின்றது எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். ஜென்ரலாக இப்போ இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கே என்ன தோணும் அப்படின்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஸோ நம்மளுக்கு வேண்டிய ஃபுட்டு பேசிக்ஸு இல்லை அது எல்லாமே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஐசோலேட்டாக இருக்கீங்க, ஒரு வில்லேஜில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஹில்ஸில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட கார்டன் இருக்குது, அங்கேயே சில பேசிக்ஸான இருக்கிற ஃபுட் ஐட்டம்லாம் அவங்களால இப்போ ப்ரொக்யூர் கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 50 டேஸில் கண்டிப்பாக நம்ம அதுதான் போக போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவருக்கும் மேபி இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுது தான் நம்ம பெருசாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னும் போது மேபி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு கம்மிங் இதில் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய லெக்சர், அவங்களுடைய 5 டேஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும் போது செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்றது விச் மீன்ஸ் நாட் ஐசோலேஷன் ஃபார் இந்தியா. நம்ம ஈவன் தோ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்னு சொன்னால் கூட பட் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நல்லா கரெக்டாக நடந்துகிட்ருக்கோம், குளோபலைசேஷனோட அந்த இம்பேக்டும் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த அவங்க சொன்ன ஸ்டிமுலஸ் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 பார்ட்டாக சொன்னாங்க. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 and 5. ஸோ பார்ட் 4ல் வந்து கிட்டத்தட்ட 5,94,000 crores அப்ராக்சிமேட்லி. ஸோ பார்ட் 2ல் 3,10,000 crores, பார்ட் 3 1,50,000 crores. இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இது எல்லாத்தையும் சேர்த்து அரௌண்ட் 11 lakh crores கிட்ட வந்திருக்கு. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இந்த பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் இப்போ இது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1,92,000 lakh crores வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செப்பரேட்டாக ஆர்பிஐயோட 8 lakh crores அந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு நம்மளுக்கு 20 lakh crore வந்துச்சு. ஸோ இந்த 20 lakh crore தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பெஷல் பேக்கேஜ். ஆக்சுவலி இந்தியாவோட ஜிடிபி வந்து 200 lakh crores அப்ராக்சிமேட்லி. நம்ம இந்தியா வந்துட்டு இந்த எக்கனாமிக் சர்வேயில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா இஸ் தி 5th largest எக்கனாமி. ஸோ 5th largest எக்கனாமி நம்மளுடைய ஜிடிபியோட க்ரோத் எவ்வளோ, ஜிடிபியோட மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 200 லட்சம் கோடி, தட் இஸ் 200 lakh crores. அதில் 10% தான் இந்த 20 lakh crores. அதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டிமுலஸ் பேக்கேஜாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதை பற்றி கம்ப்ளீட்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு அகைன் இது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 நான் சொல்லியிருந்தேன், அதில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. மெயின்லி இந்த பார்ட் 1ல் அவங்க கவர் பண்ணுறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ், ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்கள தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாயிண்ட் நம்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எமர்ஜென்சி ஆக்சுவலி வித்தவுட் கொலேட்ரல் ஃபெசிலிட்டி ஃபார் பிஸ்னஸஸ் இன்க்ளூடிங் எம்எஸ்எம்இஸ் ஃபார் 3 lakh crore வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிக்கஸ்ட் ரிலீஃபு. ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு நம்ம இந்தியாவோட ஜிடிபியில் 28% ஆஃப் ஜிடிபி வந்துட்டு அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதில் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், ரொம்ப ஒர்க் பண்ணுற பீப்புள் அதிகம், டிபெண்டன்சி அதிகம். கிட்டத்தட்ட 111 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட அரௌண்டு வந்து ஒரு 45% கிட்ட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எம்எஸ்எம்இலேருந்து தான் போகுது. ஸோ இந்த மாதிரி எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த டைமில் இந்த எக்கனாமிக் இந்த ஒரு 50-60 டேஸில் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸோ இனி வர பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுக்காக ஸோ வித்தவுட் கொலேட்ரல், அதாவது எந்த விதமான இது இல்லாமையே அவங்களுக்கு லோன் தராங்க, கேரண்டி இல்லாமல் லோன் தரக்கு ரெடியாக இருக்கிறாங்க கவர்மெண்ட். அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா
லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஃபார் டிஸ்கம் 90,000 அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்க கிட்டத்தட்ட டெப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90,000 crores 94,000 crores அரௌண்ட் இருக்குது. அதில் 90,000 crores வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மூவ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் இன் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ரேட்ஸ் 50,000. ஸோ ஆக்சுவலி டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அட் சோர்ஸ், அதான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த டிடிஎஸோட ரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25%, இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட 25% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பார்ட் 1ல் மெயினானது. அண்ட் தென் பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நம்ம கரீப் கல்யாணம் தான் வரும். விச் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கிற வல்னரபிள் பீப்புள் அவங்களுக்கு தேவையான ஃபுட் கிரைன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 2 months சொன்னாங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ 3 month. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் 3 month எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கொரோனா இம்பேக்டால் ரொம்ப அஃபெக்டான பீப்புள் யார் அப்படின்னா இந்த வல்னரபிள்னு சொல்கிற புவர் பீப்புள் தான். இந்தியாவோட புவர் பீப்புள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதான் பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ அக்கார்டிங் டு நம்ம சி ரங்கராஜன் கமிட்டி லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ண கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அரௌண்டு 21.9% ஆஃப் த பீப்புள் ஆர் லிவிங் இன் பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ இந்த 21%ன்றது அரௌண்ட் ஒரு 30 கோடி பேர்கிட்ட இருக்கிறாங்க. இந்த 30 கோடி பேருக்கு நம்ம பேசிக்ஸ் கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா பயங்கர அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ தே ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் பிடிஎஸ், ரேஷன் ஷாப் இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முத்ரா லோன். ஸோ அதை வந்து அதுக்கு தனியாக 1,500 crores. ஸோ இந்த மாதிரி அனுப்பிச்சு அது தென் நபார்டுக்கு 30,000 crores. அண்ட் தென் கிஷான் கிரெடிட் கார்டோட அடிஷ்னல் கிரெடிட் வந்து 2 lakh crores. ஸோ அப்போ பார்ட் 2ல் மெயினாக வந்துட்டு வல்னரபிள் பீப்புளுக்கும், அதாவது பேக்வேர்டாக இருக்க பீப்புளுக்கும், அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கும் பார்ட் 2ல் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்ஸு, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் ஸ்கீமு, இதுக்கு வந்து 20,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டாப் 2 டோட்டல். ஆக்சுவலி ஆப்ரேஷன் க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நம்மளுக்கு. ஆப்ரேஷன் நம்ம ஆஸ் அ க்ரீன் ரெவல்யூஷன் இந்த மாதிரிலாம் தெரியும். ஆப்ரேஷன் க்ரீன் எஸ்பெஷலி ஃபார் தி அக்ரிகல்ச்சர். டிஓபி டாப் அதுதான் சொல்கிறாங்களே, டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, இதுதான் வந்துட்டு ஆப்ரேஷன் க்ரீன். அதுக்கு எஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 500 crores. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அக்ரி மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு இதுக்கு தனியாக அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதை கேட்பாங்க. ஸோ அதுக்கு 1 lakh crore. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஸோ பீ கீப்பிங் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ பீ கீப்பிங் இனிஷியேட்டிவ்லாம் பார்த்துங்க. ரீசெண்டாக பிபேக் தேவ்ராய் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொஸ்டினில் கேட்குற பாசிபிலிட்டிஸ் அதிகம். பீ கீப்பிங் வி ஹேவ் அ பீ கீப்பிங் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 அதில் ரொம்ப 2 மட்டும்தான். ஸோ வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் அண்ட் அடிஷ்னல் எம்ஜி நரேகா அலோகேஷன்ஸு. ஆக்சுவலி வையபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்றது பொதுவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தான் அந்த ஃபண்டை வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலி இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2004ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2004ல் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு மெயினாக எதுக்கு அப்படின்னா ப்ரைவேட்டோட மானிட்டரி அசிஸ்டன்ஸ்க்காக தான் இந்த ஃபண்டு கொடுக்குறாங்க. அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஸோ ப்ரைவேட்டுக்கு சம்திங் இப்போ லாஸஸ்லாம் இருக்கும், அதை பேர் பண்ணுறதுக்காக தான் 20%. ஸோ 20% ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்டோட வேல்யூவில். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோடு போடுறாங்க. ரூரல் ரோடோட அவுட்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரூரல் ரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த ரூரல் பீப்புள் வந்து மார்க்கெட்டோட கனெக்ட் ஆவாங்க, நிறையா ப்ராடக்ட் வெளியே வரும், மார்க்கெட்டுக்கு வரும், ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகும், நம்மளுக்கு வேல்யூ இருக்கும். அதாவது இந்த ரூரலோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். பட் இந்த ரூரல் ரோடு போகிறது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ப்ரைவேட் போடுவாங்க. பட் அவனுக்கு டோல் கலெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரூரல் பீப்புள்னால் டோல் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லாஸஸ் இருக்கும். ஸோ இதை பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் வையபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக 8,100 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அகெயின் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு குட் மூவ். மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டில் 40,000 crores. ஸோ இது மூலமாக வந்து ஆல்ரெடி 182 rupees வாங்கிட்டு இருக்க பீப்புள் now they will get 202 rupees. ஓகே. ஸோ இதெல்லாம் டோட்டலாக தான் 20 lakh crores வந்து வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் விஷன். ஆக்சுவலி இந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 pillars அவர் சொல்லியிருக்கிறாரு. எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம், வைப்ரண்ட் டெமோக்ரஸி அண்ட் டிமாண்ட். ஸோ எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு அகெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு, ஹைவேஸ், இது அண்ட் தென் எனர்ஜி, ஸோ என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையும் நம்ம அகெயின் இம்ப்ரூவ் பண்ணணும். சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி ஹாவ் அ வெரி டெக்னாலஜி ஓரியன்டட் சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும். வைப்ரண்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த நம்மக்கிட்ட இருக்கிறது பாப்புலேஷன். இந்த டெமோக்ரஸியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ தே வில் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய க்ரியேட் பண்ணணும். தென் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் வந்து அஃபெக்ட் பண்ணணும், இருக்கக்கூடாது. ஸோ டிமாண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு தான் ஸ்பெஷல் பேக்கேஜ் ஃபார் எக்கனாமிக் காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் 20 lakh crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 10% ஆஃப் ஜிடிபி.
package to cater to various sections including main யாருக்குன்னா cottage industries, MSME, laborer, middle class, industries and others. So இவங்களுக்கு தான் மெயினாக இருக்குது. And then bold reforms across sectors will drive the India economy push towards the self-reliance. ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேபி மேக்ஸிமம் நம்ம வெளியே இருந்தால் இது பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளே இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்து ஸோ இது மூலமாக இந்தியாவோட எக்கனாமியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீம் இருக்குது. அண்ட் தென் it is a time to become a vocal for the local products and make them global அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி இந்த டைம்லேயே நம்ம இந்தியாவோட வெரி இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்டை வந்துட்டு நம்ம இப்போ தான் நம்ம லிசன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் மூலமாக நம்ம அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை குளோபல் லெவலில் பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்றாங்க. ஸோ மேபி இது வந்து குளோக்கலைசேஷன் கூட சொல்லுவாங்க. குளோக்கலைசேஷன் ஓகே, லோக்கல் ப்ராடக்டை வந்துட்டு குளோபலைஸ் லெவலில் கொண்டு போகிறது. ஆல்ரெடி நம்ம நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இதுவும் இப்போ இந்த லிஸ்ட்டில் இனிமேல் பண்ண போகிறோம். அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னதில் அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட், லேபர், லிக்விடிட்டி, லாஸ். ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி லேண்ட் இதை பற்றி செப்பரேட்டாகவே சொல்லலாம். ஸோ லேண்ட் ரிலேட்டடாக இருக்க லாஸ், ஸோ அதை வந்து ஈஸியாக பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் அக்விசிஷன் ஈஸியாக இருக்கும், டெவலப்மெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இப்போ இது லேண்ட் ரிலேட்டாக சொல்லும்போது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கு, கார்பரேட் ஃபார்மிங்கு, லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இது எல்லாமே இருக்குது. அண்ட் தென் லேபர் ரிலேட்டடாக இருக்கிற லாஸு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஓரியன்டாக இருக்கிற லாஸ் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு ஃபேவராக இருக்கும். அண்ட் தென் பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேபர் ரிலேட்டடாக இருக்கிற லாஸ் நம்ம பார்க்கணும். அண்ட் தென் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி அப்படின்றத ஈஸி ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸி ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்னும் போது இந்த லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம 2-3 விஷயங்கள் பண்ணணும். லிக்விடிட்டி அப்படின்னும் போது நம்ம கண்ட்ரியோட மணியை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக பீப்புள் கையில் கேஷ் இருக்கும். கேஷ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பர்ச்சேசிங் அதிகமாகும், விச் மீன்ஸ் டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் அதிகம் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆனால் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வின் வின் சுச்சுவேஷன் தான். ஸோ லாஸ். ஸோ இது 4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரான்றதை கம்மிங் டேஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கரீப் நான் முன்னாடி சொன்னது தான் நான் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள். ஸோ மெயினாக சிலதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 50 lakh வந்து ஹெல்த் ஒர்க்கருக்கு கொடுக்குறாங்க. 5 kg ஆஃப் வீட் ரைஸு அண்ட் நெக்ஸ்ட் 8 கொடுக்குறாங்க. 1 kg ஆஃப் பல்சஸ் ஃபார் ஈச் ஹவுஸ் ஹோல்ட் ஃப்ரீ எவ்ரி மந்த் ஃபார் நெக்ஸ்ட் 3 months. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் எம்ஜி நரேகா வேஜ் 202 per day, 182 rupees இருந்தது 202 சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லோட 2000 rupees பை டு தி ஃபார்மர் அண்டர் எக்ஸிஸ்டிங் பிரதான் மந்திரி கிசான். ஸோ ஆல்ரெடி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக பீப்புள் அதாவது எல்லா ஃபார்மர்ஸும் முன்னாடி வந்து ஆக்சுவலி இது மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக எல்லா ஃபார்மர்ஸுக்கும் 2000 rupees, அதாவது பொதுவாக வந்து இயர்லி 6,000 rupees. ஸோ அது வந்து 4 months ஒன்ஸ் கொடுக்குறதா இருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக 2000 rupees வரை கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஸோ பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அது ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இபிஎஃப். ஸோ அதில் ரீஃபண்ட் அட்வான்ஸ் சொல்லி 75% சொல்கிறாங்க. தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து ஆல்ரெடி வந்து கொலேட்டரல் ஃப்ரீ லோன் 10 lakh rupees கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. now 20 lakh rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் ஆப்ரேஷன்ஸில் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அந்த பீப்புளுக்கு இந்த ஃபண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐயோட வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓவர் டாட் ஃபெசிலிட்டி. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ கிட்ட மைனஸில் அமௌண்ட்டை கடன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் தான் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் லிமிட்ஸ் டு 60%. அதாவது இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்ஸ் வந்து வாங்குற அமௌண்ட்டை விட 60% வந்துட்டு, அதாவது 60% வரைக்கும் அவங்க அதிகமாக வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆர்பிஐ கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து ரொம்ப முக்கியமானது எக்ஸ்டெண்டிங் ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டு அண்ட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ரெண்டுமே June 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெஷர்ஸ். ஆக்சுவலி இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்ஆர். ஸோ சிஆர்ஆர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிஆர் ரிடக்ஷன் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட 1,37,000 crores வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகும். அண்ட் தென் டார்கெட்டிங் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு 1,50 crore வந்துட்டு அவங்க லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஷார்ட் டேர்ம் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் அப்படின்னா less than 3 months.
ரீசெண்டாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க லாங் டேர்ம் ரெப்போ ரேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மந்த்லேருந்து 1 இயர் வரையும் அந்த ரெப்போ ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக 1 lakh crore வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாங் டேர்ம், அதாவது 3 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் ஒன்று. ஸோ எதில் ஃப்ரெஷ் டெப்ளாய்மெண்ட் எது கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாண்டு, கமர்ஷியல் பேப்பர் எல்லாமே. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரீஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி டு நபார்டு, சிட்பி, நேஷனல் ஹவுசிங் பேங்க் 50,000 crores. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா எம்எஸ்எம்இயோட டெஃபினேஷனை மாற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் மேலே போட்டிருக்கிறது ஓல்டு டெஃபினேஷனு. அதில் மேனுஃபேக்சரிங் செகண்டரி செக்டருக்கு டெர்சரி செக்டருக்கு டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ரிவைஸ்டு எம்எஸ்எம்இ. ஆக்சுவலி இந்த ஓல்டு வந்து இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 2006ஓடது, எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006ஓடது. ரீசெண்டாக போட்டது வந்து எம்எஸ்எம்இ ஆக்ட் 2018 இருக்குது. பட் அந்த ஆக்டாக வரல, இன்னும் கேபினெட்லேருந்து கிளியர் ஆயிடுச்சு. பட் இன்னும் ஆக்டாக வரல நம்மளுக்கு. அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு எம்எஸ்எம்இயோட கிளாஸிஃபிகேஷன் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் எல்லாமே ஒரே கேட்டகரியாக கொண்டாங்க. ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 1 crore வரைக்கும் மைக்ரோ, ஸ்மால் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப் டு 10 crore, மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 20 crore வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ கவர்மெண்ட்டோட மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வில் பி ஆப்ரேட்டட் த்ரூ மதர் ஃபண்ட் அண்ட் டாட்டர் ஃபண்ட்ஸ். இது வேறு ஒன்றும் கிடையாது. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பூல்டு ஃபண்ட் அப்படின்வாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் இதில் வந்து பணம் போட்டுருவாங்க. அந்த ஃபண்டை வச்சுட்டு சம்திங் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நியூ டெக்னாலஜிஸு, ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டாட்டா ஃபண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல டேரக்ட் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, டெவலப்பிங் கம்பெனி, அந்த மாதிரி ஃபண்டை வந்து மதர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஃபண்டு மூலமாக அந்த ஃபண்டு கிரியேட் பண்ணி அந்த ஃபண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் மதர் ஃபண்ட், டாட்டர் ஃபண்ட் சொல்லி சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான மெஷர்ஸ். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, ஸ்டார்ட் அப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றாலும் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் குளோபல் டெண்டர் டு பி டிஸ்அலவுட் அப் டு 200 crores. ஸோ இதுக்கு அதாவது 200 crores ஒரு வேலை ஒரு டெண்டர் விடுறாங்க அப்படின்னா அதை வந்து வித்தின் இந்தியாக்குள்ளே தான் அந்த டெண்டர் எடுக்க முடியும். ஸோ முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபாரினர்ஸ் அலோவ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வித்தின் இந்தியாக்குள்ளே. ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவுக்கு ஒரு கார்னர் ஸ்டோன் மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னது 90,000 crore லிக்விடிட்டி ஃபார் டிஸ்கம் கம்பெனிஸு. அண்ட் தென் விவாத் சி விஸ்வாஸ் ஸ்கீம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீமு, டைரக்ட் டேக்ஸ் ஸ்கீமு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா மார்ச் 31st வரைக்கும், ஸோ மார்ச் 31st வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்டிங் அமௌண்ட்டை கட்டிடுங்க. ஸோ பெனால்ட்டி அந்த அமௌண்ட்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீம் தான் இதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அமௌண்ட்டு பெண்டிங் இருக்குது, இல்லை நான் கட்டுறதை ஓவராக கட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஸோ இன்னும் இந்த டைமுக்குள்ளே அவங்க பேசி முடிச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் விவாத் சி விஸ்வாஸ் ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு தி வேர்ல்டு நேஷன்ஸ். ஆக்சுவலி நம்ம கண்ட்ரி இந்தியா வந்து 20 lakh crores வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் 10% ஆஃப் ஜிடிபி ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ இது நம்ம இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி வேர்ல்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணது, அதாவது வேர்ல்டில் இருக்க டெவலப்பிங் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இதை விட அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. ஸோ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்து அவங்களோட ஜிடிபியில் 10% அலோகேட் பண்ண ஒரே கண்ட்ரி இந்தியா மட்டும்தான். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுதான் யூஎன் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் லார்ஜஸ்ட் ஸோ ஃபார் அமங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அண்ட் தென் வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட சீஃப் வந்துட்டு சொல்லியிருக்காரு இட்ஸ் அ வெரி வெல்கம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, காயின் பண்ணியிருக்காங்க அந்த வேர்டை. And then he said 20 lakh crore package which is 10% of India's GDP, largest so far developing countries, because most developing countries have been rolling about around அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 0.5%லேருந்து 1% ஆஃப் ஜிடிபி தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி 10% ஆஃப் ஜிடிபி ஸ்பெண்ட் பண்ணுற நம்ம கண்ட்ரி மட்டும்தான். அண்ட் தென் இந்தியா செட் டு ஹேவ் தி 5th largest COVID-19 bailout package. பைலவுட் பேக்கேஜ்னால் ஒன்றும் கிடையாதுங்க, ஃபண்டை அலோகேட் பண்ணுறது தான் ஃபார் வெல்ஃபேருக்காக. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 21.1% ஆஃப் ஜிடிபி. அண்ட் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 13%. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட கம்பேர் பண்ணி கிடையாது, அவங்களோட ஜிடிபிக்கு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21 trillion. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் $2.8 trillion தான். அவன் வந்து 21 trillion, அவனோட 20 22 வச்சுக்கலாம். $22 trillion எக்கனாமியில் 13.3%ன்றது பெரிய ஹை அமௌண்ட்டு. அண்ட் தென் ஆஸ்திரேலியா 10.8% ஆஃப் அவர் ஜிடிபி, ஜெர்மனி வந்து 10.7%. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தான் அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த வேல்யூவை பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் கமிட்டட் $2.7 trillion எக்கனாமி. ஸோ நம்ம 20 lakh crore அப்படின்றது இந்த அமௌண்ட்டோட யூஎஸோட கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, $1 trillion அப்படின்னா 70 lakh crore அப்ராக்சிமேட்டாக.
2.7னா 200 அரௌண்ட் நம்ம ஜிடிபிக்கே அவன் மொத்தம் அலோகேட் பண்ணியிருக்கான் யூஎஸ். அவனோட அலோகேட் பண்ணுற அமௌண்ட் இந்தியன் கரன்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 200 lakh crores. நம்ம 20 lakh crores தான் அலோகேட் பண்ணியிருக்கோம். இன்னும் அலோகேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜப்பான், ஜெர்மனி, இட்டாலி, யுனைடெட் கிங்டம். ஓகே, அண்ட் தென் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வெட்னஸ்டே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, growth rate ஃபார் இந்தியாவோட ஜிடிபி 1.2% 2021 ஃபார் கோவிட் இதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த COVID-19னால நம்ம இந்த இயரோட நம்ம எக்கனாமிக் க்ரோத் வந்து 1.2% தான் இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் அரௌண்டு 6லேருந்து 6.5% வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரைட் நவ் ஈவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 1.2%. ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இந்த மாதிரி பெரிய ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ்டு அமௌண்ட்டு 20 lakh crore. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபிஸ்கல் இம்பாக்ட் இந்த அமௌண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக எக்கனாமியில் பெரிய இம்பாக்ட் எவ்வளோதுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 lakh crore கிட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிபேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், டிபேட்டான ஒரு பிக்சர் தான் நம்ம பார்க்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வருவோம். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமோட ப்ராஸ்பெக்டிவில் இது இம்பார்ட்டண்ட்டாக இந்த பேக்கேஜ் அப்படின்னா 100% இது இம்பார்ட்டண்ட்டு தான். பட் நீங்கள் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா எல்லா ஃபேக்ட்ஸு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஸோ நோ நீட் டு மேக் அப் ஃபேக்ட்ஸ் அண்ட் அலோகேஷன்ஸ். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் க்ரீனை பற்றி பேசியிருக்கிறாங்களா, கிசான் கிரெடிட் கார்டா, அந்த கிசான் கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் என்னோட சஜஷன்ஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸில் இந்த ஃபேக்ட்ஸ் இதெல்லாமே கேட்க மாட்டான். ஆனால் மெயின்ஸில் இந்த ஃபேக்ட்ஸு இப்போ எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகா 182 rupeesலேருந்து 202 rupees அலோகேட் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபேக்ட் ரொம்ப ஒரு மெயின்ஸ் ஆன்சராக ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட்ஸையும் ஞாபகப்படுத்தி வச்சுங்க. 2-3 டைம்ஸ் படிக்கும் போது ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட்டு, ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி ஆக்சுவலி தெர் வில் பி அ டிஃப்ரென்ஸ். ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது இட் ரிலேட்டட் டு தி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. மானிட்டரி பாலிசின்றது டிசைடட் பை தி ரெஸ்பெக்டிவ் பேங்க், தட் இஸ் ஆர்பிஐ. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஸோ அவங்க கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது ஃபிஸ்கல் பாலிசி மெஷர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஆர்பிஐ ரிலேட்டடான மெஷர்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். பட் இங்கே 20 lakh crore அரௌண்டு வந்து 12 lakh crore மட்டும்தான் ஃபிஸ்கல் பாலிசி மெஷர்ஸ். மீதி இருக்கிற 8 lakh crores வந்துட்டு அது அவங்க யாரோட டெரிட்டரிக்குள்ளே வருது அப்படின்னா ஆர்பிஐக்குள்ளே வருது, தட் இஸ் மானிட்டரி பாலிசிக்குள்ளே வருது. ஸோ அப்போ நம்ம அதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு கிரிட்டிசம் சொல்கிறாங்க. எனியோ நம்மளுக்கு வாட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி, வாட் இஸ் மானிட்டரி பாலிசி அப்படின்றத பற்றி நல்லா டீட்டெயில்டாக ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் தென் எம்எஸ்எம்இ இந்த டைம் ரொம்ப ஹாட் சீட்டான கொஷின்ஸ். ஈவன் எக்கனாமிக் சர்வேல எம்எஸ்எம்இ பற்றி தனியாக இது பண்ணியிருக்கிறோம், பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க, இப்போயும் ஸ்பெஷல் பேக்கேஜாக சொல்லியிருக்கிறாங்க. எம்எஸ்எம்இ நிறையா பார்த்துங்க கொஷின்ஸ் கேட்கலாம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அக்ரிகல்ச்சர், அது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிறது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, பி போர்டு நான் சொன்னேன், விவேக் தேவ்ராய் கமிட்டி. அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி. ஸோ பேங்கிங்னா யார், என்பிஎஃப்சினா என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், உதய் ஸ்கீம் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. விவாசி விஸ்வாஸ். அண்ட் தென் ரோல் ஆஃப் நபார்டு. நபார்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரீஃபினான்ஸ் 50,000 வரைக்கும் 50,000 crore வரைக்கும் பண்ணியிருக்காங்க. கிஷான் கிரெடிட் கார்டு, ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் 1998. ஸோ இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் லிமிட் என்னென்னு பார்த்துக்குங்க. முத்ரா லோன் ஃபெசிலிட்டி, முத்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா சிசு, கிஷோர், தருண் இந்த 3 டைப் ஆஃப் லோன் தர்றாங்க. பிரதான் மந்திரி சம்படா யோஜனா, ஃபுட் ப்ராசஸிங், ஆப்ரேஷன் கிரீன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியன் சொல்லியிருந்தேன், ஐஎப்எல்டி கேப் ஃபண்ட் அண்ட் எம்ஜி நரேகா. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேபி இந்த ப்ரிலிம்ஸ் இல்லைனாலும் மெயின்ஸுக்கு 100% இது வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.